எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம்னா, நம்முடைய பாரதி ராஜா அவர்கள் தற்போது இறந்து போயிட்டார். ஆனால் அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி தன்னுடைய மனைவி கிட்ட கடைசியாக ஒரு சில வார்த்தைகளை சொல்லியிருக்கிறாரு. இது இப்போ சமூக வலைத்தளங்களில் வெளியாகி மிக பெரும் அளவுக்கு எல்லாருமே கண்கள் கலங்க வைத்திருக்குது. ஒவ்வொரு கணவருக்கும் பல விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்குது, ஒவ்வொரு மனைவியையும் கலங்க வைத்திருக்குது. அப்படி என்ன விஷயத்தை நம்முடைய பாரதி ராஜா அவர்கள் இறப்பதற்கு முன்னாடி தன்னுடைய மனைவியிடம் சொல்லியிருக்கிறாரு. இதனால் ஒட்டுமொத்த சமூக வலைத்தளங்களும் இதை கேட்டு கண்கள் கலங்கி இருக்கிறாங்கிறதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். வாங்க நேயர்களே, வீடியோக்குள்ள போகலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நேயர்களே, இன்னைக்கு நம்முடைய பாரதி ராஜா அவர்கள் 84 வயதில் இறந்து போயிட்டார். மிக பெரும் அளவுக்கு சோக அலைகளை ஏற்படுத்தியிருக்குது. நம்முடைய தமிழகத்தில் இருக்கிற மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள், நம்முடைய ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகம், அதே மாதிரி தமிழகம் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய பிரபலமானவர்கள் எல்லாருமே இன்னைக்கு பாரதி ராஜா அவர்களுடைய இறுதி சடங்குக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி இந்தியா முழுக்க இருக்கிற பெரிய பெரிய அரசியல் தலைவர்களும் திரையுலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய நடிகர்கள் நடிகைகள் எல்லாருமே பாரதி ராஜாவுடைய வீட்டுக்கு போகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதி ராஜா அவர்கள் தேனியில் ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்தவர். எந்த ஒரு பேக்ரவுண்டுமே இல்லாத ஒரு குடும்பத்தில் பிறந்து தன்னுடைய உழைப்பு தன்னுடைய அறிவின் மூலமாக மட்டுமே சென்னை ஒரு படத்தை எடுக்கிறாரு 16 வயதினிலே. அந்த படத்தில் ரஜினி, கமல் மற்றும் ஸ்ரீதேவி அவங்க நடிக்கிறாங்க. ரஜினி மற்றும் கமல் மற்றும் ஸ்ரீதேவி நம்முடைய தமிழ் திரையுலகம் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த இந்திய திரையுலகத்திலேயே மிகப்பெரிய அளவுக்கு லெஜண்டுகள் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த லெஜண்டுகளை உருவாக்குனதே 16 வயதினிலே படத்தில் நம்முடைய பாரதி ராஜா தான். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, பாரதி ராஜாவுக்கு அது முதல் படம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பல வெற்றி படங்களை கொடுத்துருக்கிறாரு. அதாவது பொதுவாகவே ஒவ்வொரு திரையுலகம் பார்த்தீங்கன்னா, கோலிவுட் ஆகட்டும், மோலிவுட் ஆகட்டும், பாலிவுட் ஆகட்டும், எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டைல் வச்சுருப்பாங்க. ஆனால் பாரதி ராஜா அவர்கள் அவருக்குன்னே ஒரு தனியான ஸ்டைல் வச்சுருந்தார். அவருடைய படங்கள் முழுக்க மண் வாசனை கலந்து கிராமப்புற படங்களாக இருந்தாலும் இன்றைக்கி ஜென்ரேஷன் கூட அவருடைய படங்களை அப்படியே இன்ட்ரெஸ்டாக பார்க்க முடியும். அதே மாதிரி இன்றைக்கான கருத்துக்கள் எல்லாத்தையுமே அவருடைய திரைப்படங்களில் அந்த காலத்திலேயே கொடுத்துருப்பார். அப்படிப்பட்ட ஒரு மிக சிறந்த அறிவாளி தான் பாரதி ராஜா அவர்கள், திறமைசாலி தான் பாரதி ராஜா அவர்கள். இன்றைக்கி அவருடைய இறப்பு தெரிஞ்ச உடனே ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகம் கிடையாது, இந்திய திரையுலகமே அதிர்ந்து போய் இன்றைக்கி அவருடைய வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. இப்படிலாம் இருக்கும்போது நேயர்களே, இப்படிப்பட்ட பாரதி ராஜா அவர்கள் தான் இறக்கிறதுக்கு முன்னாடி தன்னுடைய மனைவியிடம் சொன்ன கடைசி வார்த்தை பற்றின ஒரு முக்கியமான தகவல் இன்னைக்கு வெளியாகி ஒவ்வொருத்தரையுமே கலங்க வச்சிருக்குது. அந்த குறிப்பிட்ட தகவலில் என்ன இருக்குது, பாரதி ராஜா அவர்கள் இறப்பதற்கு முன்னாடி தன்னுடைய மனைவியிடம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நிறைய வெற்றிகளை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மிகப்பெரிய அளவுக்கு உச்ச வெற்றியெல்லாம் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உலகமே என்னை பாராட்டுது. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே இல்லாதப்ப 16 வயதினிலே அப்படிங்கிற ஒரு படத்தை எடுக்கும்போது உன்னுடைய நகை, உன்னுடைய வீட்டில் கொடுத்தது எல்லாத்தையுமே எனக்காக கொடுத்து அந்த படத்தை நீ எனக்கு எடுக்க வச்ச. இந்த ஒரு விஷயம் இந்த உலகத்துக்கே தெரியாது. ஆனால் நீ அதை பற்றி கொஞ்சம் கூட கவலையும் பட்டது கிடையாது. எனக்காக மட்டுமே வாழ்ந்த நீ தேனியில் இருக்கும்போது நான் சென்னையில் அவ்வளோ கஷ்டப்படும் போதும் தினமும் எனக்காக நீ எவ்வளவோ பண்ணியிருக்கிற. என்னுடைய குடும்பத்தை பார்த்துக்கிட்டு, என்னுடைய அம்மாவை பார்த்துக்கிட்டு, ஆனால் நீ என்கிட்ட எதுவுமே எதிர்பார்த்தது கிடையாது. இன்றைக்கி நான் உனக்கு நிறைய பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது உன்னுடைய உடல்நிலை இவ்வளோ எனக்கு உடல்நிலை பிரச்சனை இருக்குது. ஆனால் உன் கூட நான் ஒரு தடவை கூட இல்லாமல் போயிட்டேன். உனக்குன்னு நான் எதுவுமே பண்ணாமல் போயிட்டேன். என்னை விட ஒரு மோசமானவன் இந்த உலகத்தில் வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் என் வாழ்நாள் முழுக்க நான் உன்னை ஒவ்வொரு நாளும் நினச்சிக்கிட்டே இருப்பேன். அடுத்த ஜென்மத்தில் உன்னை மகாராணி மட்டும் இல்லை, உலகத்திலேயே மகிழ்ச்சிகரமான பொண்ணாக நான் உன்னை வாழ வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி பாரதி ராஜா அவர்கள் தன்னுடைய மனைவியிடம் சொல்லியிருக்கிற ஒரு குறிப்பிட்ட தகவல் வெளியாகியிருக்குது. இதை குறித்து எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் நல்ல மனைவி அமையிறது ரொம்பவே அதிசயம். அப்படி ஒரு மனைவி அமைஞ்சால் முடிஞ்ச வரைக்கும் அவங்க கூட நிறைய நேரத்தை ஒதுக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை எல்லாருமே சொல்கிறாங்க. நேயர்களே, இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன? மறக்காமல் கீழே கிடக்க கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி.